கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யோவான் புத்தகம் 21:22, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு நீ என்னை பின்பற்றுவான். ஆமென். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து அவரை நம்ம பின்பற்றி வரும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, இந்த காரியம் நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காம இருந்திருக்கலாமே நினைக்கிறோம். ஆனா இங்க நான் சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்முடைய பூரண புருஷர்களை மாற்றும்படி, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றும்படி, அவருடைய சாயலை இந்த பூமியில் நம்மளை பிரதிபலிக்கும்படி உதவி செய்கிறது. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது தாவீது சொல்லுகிறார். நம்ம படுகிற உபத்திரவங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை செய்யாமல் போக உதவியா இருக்கிறது. இந்த நாள்ல எத்தனையோ பேர் சபையில பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய உபதேசங்கள் பெருகிச்சு. ஆசீர்வாதம் ஒரு பக்கம், கிருப உண்டுதான். ஆனா ஆசீர்வாதங்களை மாத்திரம் கர்த்தர் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கல. உபத்திரங்களை அனுபவிக்க வேண்டியது தேவையா இருக்கிறது. நிச்சயமா நம்ம அனுபவிக்கணும். சில பாடுகள் நம்மளை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் நம்மளை சுத்த பொண்ணாக விளங்க உதவியா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும், இந்த ஆண்டவரை நான் அவளை ஃபாலோ பண்ணதை மட்டும் நான் விடவே மாட்டேன். நான்